ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களுடைய நேம் கரெக்ஷனோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷனோ இல்லை வந்து அட்ரஸ் கரெக்ஷனோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஆகிடும். ஸோ ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து உங்களால் பார்க்க முடியாது. ஸோ வந்து அப்டேட் ஆச்சா அப்டேட் ஆகலையா இல்லை வந்து கேன்சல் ஆச்சா இல்லை வந்து ரிஜெக்ட் ஆச்சான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஸோ வந்து ரொம்ப நாளாக எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து எப்படி நம்ம சீக்கிரம் வந்து தெரிஞ்சுக்கலாம்னா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுளில் போய்ட்டு uida.gov.in.eng இருக்கு பாருங்கள். இது வந்து நீங்கள் சர்ச் கொடுத்து நீங்கள் வந்து இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ இந்த பேஜ் வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே வாங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா கான்டாக்டர்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் சொல்லலாம். ஸோ இன்னொரு வழி இருக்குது. ஸோ இந்த இமெயில் ஐடி இருக்குது பாருங்கள், help@uida.gov.in இருக்குங்க. ஸோ இது வந்து நீங்கள் காப்பி பண்ணிங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு போய்ட்டு உங்களுடைய ரிக்வெஸ்ட்டை நீங்கள் வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் மெயில் ஐடிக்கு போய்டுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடியிலேருந்து நீங்கள் வந்து உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணலாம். மெயில் ஐடி போய்ட்டு டூவில் பார்த்தீங்கன்னா help@uida. இந்த இமெயில் ஐடி இருக்குது பாருங்கள், இது வந்து பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ சப்மிட்டில் போய்ட்டு ஆதார் கரெக்ஷன் பெண்டிங்னு கொடுத்துட்டு ஸோ வந்து நம்மளுடைய ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். ஸோ வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து நேம் கரெக்ஷன் கொடுத்ததுலாம் நான் வந்து நேம் கரெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரி டைப் பண்ணிங்க, ஆதார் என்ரோல்மெண்ட் as I had updated my Aadhaar card for name correction demographic updation which is still in process for long time. As it is an emergency need, I kindly request to solve the pending issue as soon as possible. Thank you. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இது மாதிரி ஒரு மெயில் ஐடி அனுப்பும்போது அவங்க வந்து நம்மளுடைய ரிக்வஸ்ட் வந்து அவங்க பார்த்துட்டு டக்குன்னு வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ 2-3 டேஸ்லேயே வந்து நம்மளுடைய பெண்டிங் ஒர்க் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஸோ வந்து நம்மளுடைய அப்டேஷன் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களுடைய ரெக்வஸ்ட் நம்பர் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து அப்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா வந்து என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கும். ஸோ டேட் டைம் இருக்கும். ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து எந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கரெக்ஷனுக்கு நீங்கள் கொடுத்தீங்களோ அதுக்கு நேராக வந்து நீங்கள் ஏதிங்க. ஸோ நீங்கள் வந்து நேம் கரெக்ஷன் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் நேம் எழுதிங்க, உங்களுடைய மொபைல் நம்பரு கொடுத்துங்க, உங்களுடைய இன்வாய்ஸ் நம்பர் இருக்கும் பாருங்கள், உங்களுடைய நீங்கள் ஃபீஸ் பே பண்ண பில்லோட இன்வாய்ஸ் நம்பர் இருக்கும், அதை என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணின்னு சொல்லிட்டு அது வந்து கேட்கும். ஸோ அது வந்து என்ட்ரு பண்ணிங்க. டேட் ஆஃப் பேமெண்ட் கேட்குறாங்க பாருங்கள், நீங்கள் என்றைக்கு வந்து பேமெண்ட் பண்ணின்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், அதை என்ட்ரு பண்ணிங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணியிருப்பீங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து இந்த மெயிலோட அட்டாச் பண்ணுறங்க. ஸோ அவங்க வந்து செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் வந்து சென்ட் கொடுத்துங்க. ஸோ சென்ட் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு 2-3 டேஸில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்குது பாருங்கள், ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா வந்து அப்டேட் ஆகிருக்கும். ஆதார் கார்டு கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக வந்து பெண்டிங்கில் இருக்கும். பயோமெட்ரிக் அப்டேட் ரிக்வெஸ்ட் இருக்குது பாருங்கள், அது வந்து நம்ம எப்படி கேன்சல் பண்ணலாம், ஸோ எந்த ஒரு சூழ்நிலை வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்க்க வேண்டியது சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து சேரும். நம்மளுடைய நேம் கரெக்ஷனுக்கு இல்லை வந்து நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷனுக்கு, நம்மளுடைய அட்ரஸ் கரெக்ஷனுக்கு, நம்மளுடைய ஜெண்டர் கரெக்ஷனுக்கோ இல்லை வந்து நம்மளுடைய மொபைல் நம்பர் அப்டேட்டு, நம்மளுடைய இமெயில் ஐடி அப்டேட்டுக்கு சொல்லிட்டு நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணியிருப்போம். கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாகவே வந்து பெண்டிங்கில் இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நேரத்தில் மாதக்கணக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு பெண்டிங்கில் இருக்கும். ஸோ அப்படி பெண்டிங்கில் இருக்கிற ரெக்வஸ்ட் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம திரும்பவும் உயிர் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய ரெக்வஸ்ட் வந்து நம்ம திரும்பவும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக திருமணம் பண்ணவங்க இல்லை வந்து இடம் விட்டு இடம் மாறுறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் வந்து நீங்கள் மாற்றுறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கேர் ஆஃப், இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய என்ரோல்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய எரரோ இல்லை வந்து கரெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கரெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்காக வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் கம்ப்யூட்டர்லையோ இல்லை வந்து நீங்கள் ஆதார் சென்டர்லையோ நீங்கள் போய்ட்டு அப்டேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாவே பார்த்தீங்கன்னா வந்து பெண்டிங்கில் இருக்கும். ஸோ அந்த பெண்டிங்கில் இருக்க
அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எப்படி வந்து நம்ம செக் பண்ணுறது, ஸோ அந்த ரிக்வஸ்ட் வந்து நம்ம எப்படி கேன்சல் பண்ணுறது, அப்டேட் ரிக்வஸ்ட்டுக்கு பாருங்கள் அது வந்து நம்ம எப்படி கேன்சல் பண்ணாமல் வந்து அப்டேட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வந்து நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஒருவேளை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கரெக்ஷன் வந்து இன்னும் வந்து அப்டேட் ஆகலைன்னா ஆதார் கார்டு வெப்சைட்டில் வந்தீங்கன்னா கீழே இருக்க பாருங்கள், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய மவுஸ் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் கீழே இருக்க பாருங்கள் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும். இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ரிக்வஸ்ட் வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம். அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து உங்களுடைய அப்டேட் ஆகிடும். இன்னொரு வழிக்கு பாருங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள், help@uidai.gov.in சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ வந்து இந்த இமெயில் ஐடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய கரெக்ஷன் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி இமெயில் அட்ரஸுக்கு பாருங்கள், இது வந்து காப்பி கொடுத்துங்க. காப்பி கொடுத்துட்டு உங்களுடைய இமெயில் ஐடி இருக்கு பாருங்கள், அதை வந்து ஓப்பன் பண்ணிங்க. உங்களுடைய மெயில் ஐடியில் 2 இருக்கும் பாருங்கள், அந்த 2ல் வந்து அந்த இமெயில் ஐடி வந்து பேஸ்ட் பண்ணிங்க. ஸோ சப்ஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஆதார் கரெக்ஷன் பெண்டிங்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. நீங்கள் டைப் பண்ணிட்டு நம்மளுடைய ரிக்வஸ்ட் இருக்க பாருங்கள், அதை வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆதார் என்ரோல்மெண்ட் சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு as I had updated my Aadhaar card for name correction, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நேம் கரெக்ஷனுக்காக நம்ம வந்து கொடுத்துருப்போம். டெமோகிராஃபிக் அப்டேஷன் சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. which is still in process for a long time, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லாங் டைமாக பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸ்லேயே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து என்னுடைய ரெக்வஸ்ட் வந்து சீக்கிரம் வந்து அப்டேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஸோ அது வந்து நம்ம எப்படி ரிக்வஸ்ட் பண்ணி நம்ம கேட்குறதுனா ஆதார் என்ரோல்மெண்ட் சொல்லிட்டு மேலே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு as I had updated my Aadhaar card for name correction, demographic updation which is still in process for long time, as it is an emergency need, I kindly request you to solve the pending issues as soon as possible. Thank you அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்டேட் ரிக்வஸ்ட் நம்பர் சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு அதோடைய நம்பருக்கு பாருங்கள், அது பக்கத்தில் வந்து என்டர் பண்ணிங்க. அவங்களுடைய ஆதார் நம்பருக்கு பாருங்கள், அதை வந்து ஆதார் நம்பர்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் வந்து டைப் பண்ணிங்க. அதே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். உங்களுடைய நேம் வந்து கரெக்டாக கொடுத்துங்க. அதேமாதிரி வந்து உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு பாருங்கள், உங்களுடைய எந்த மொபைல் நம்பர் வந்து நீங்கள் லிங்க்கில் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து இதில் என்டர் பண்ணிங்க. ரிசிப்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்பர்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. அமௌண்ட் பெய்டு இருக்குது பாருங்கள், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் ஃபீஸாக கட்டினீங்களோ அது வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. டேட் ஆஃப் பேமெண்ட் இருக்குது பாருங்கள், நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து என்னைக்கு பே பண்ணீங்களோ அந்த டேட் வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய ரிக்வஸ்ட் கீழே வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணி நீங்கள் சென்ட் கொடுங்க. சென்ட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ரிக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பார்த்துருவாங்க. அவங்க பார்த்துட்டு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய அப்டேட் வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து உங்களுடைய அப்டேட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஒரு வேளை வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகலைன்னா நீங்கள் திரும்பவும் ஒரு மெயில் அனுப்புங்க. டெய்லியும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும், மற்றவங்களுடைய ரிக்வஸ்ட் பார்ப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிக்வஸ்ட் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் செகண்ட் டைம் ஒரு டைம் மெயில் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து உங்களுக்கு மெயில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் சிரமம் பார்க்காம வந்து மெயில் பண்ணுங்கள். ஒரு டைம் 2 டைம் வந்து நீங்கள் மெயில் பண்ணி பாருங்கள். அப்படியே வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ரிக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாதக்கணக்கில் அப்படியே இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆதார் கார்டு வெப்சைட் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீங்கள் வந்துருங்க. வந்துட்டு மை ஆதார் இருக்கும் பாருங்கள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் டெமோகிராஃபிக் டேட்டா அண்ட் செக் ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்கள், அதில் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் கொடுத்துங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா வந்து ஸோ வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ கேப்சா என்டர் பண்ணிங்க. லாகின் வித் ஓடிபி கொடுத்துங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிங்க. லாகின் கொடுத்துங்க. ஆதார் அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. டாக்குமெண்ட் அப்டேட் கட்டிருக்காங்க பாருங்கள், இது வந்து நீங்கள் யாரெல்லாம் பண்ணலையோ அவங்க வந்து பண்ணிவிடுங்க. ஸோ வந்து டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க, திரும்ப வந்து டேட் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 14 டிசம்பர் 2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணலையோ அவங்களாம் பண்ணிங்க. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் இருக்கும், சர்வீஸ் நேம் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன கரெக்ஷனுக்காக வந்து நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்களோ அது வந்து இங்கே வந்துடும். SRN URN EID இருக்குது பாருங்கள், இது வந்து உங்களுடைய சீரியல் நம்பரு. ஸோ நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருப்போம் பாருங்கள், அதோடைய சீரியல் நம்பர் இது. ஸோ இது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய அப்டேட் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வச்சு தான் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்னைக்கு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வந்து டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதேமாதிரி உங்களுடைய ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்கள், வேலிடேஷன் ஸ்டேட்டஸ் இருக்குது.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரிசீவ்னு இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் இருக்குது பாருங்கள், டெலிட் இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து உங்களுடைய ரெக்வஸ்ட் வந்து ரொம்ப நாளாகவே எந்த ஒரு ப்ராசஸ் இல்லாமல் அப்படியே இருக்குன்னா டெலிட் இருக்குது பாருங்கள், இது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணால் வந்து உங்களுடைய ரெக்வஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து கரண்ட்டில் இருக்கும்போது நீங்கள் புதுசாக வந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்க முடியாது. ஓல்டு ரெக்வஸ்ட் வந்து நீங்கள் டெலிட் பண்ணால் தான் நீங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ இங்கே வந்து நீங்கள் டெலிட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் ஓடிபி கொடுத்து நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வந்து நீங்கள் அவசரப்பட்டு வந்து நீங்கள் டெலிட் பண்ணாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா நீங்கள் கட்டின அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து போயிடும். அப்புறம் வந்து நீங்கள் புதுசாக வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ரெக்வஸ்ட் வந்து டெலிட் பண்ணாதீங்க. ஸோ மாத கணக்கில் ஆகிடுச்சுனாக்கா நீங்கள் எமர்ஜென்சினா நீங்கள் பண்ணிக்கலாம். அப்டேட் கட்டுருக்காங்க பாருங்கள், இது வந்து நீங்கள் யாரெல்லாம் பண்ணலையோ அவங்க வந்து பண்ணிவிடுங்க. ஸோ வந்து டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க, திரும்ப வந்து டேட் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 14 டிசம்பர் 2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணலையோ அவங்களாம் பண்ணிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.